தங்கம் கிடைக்கிறது கஷ்டம்ல. இன்னைக்கு 1 கிராம் எவ்வளோ வந்துருச்சு? 10,000ன்னு சொன்னா வலிக்கா உனக்கு? காலில் வந்துட்டு வா. 80,000 சேதாரத்தோடு சேர்ந்து 1 பவுன் 1 லட்சம் தான். பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களாம் தங்க நகை போடாமல் கல்யாணம் நடக்கணும்னு போராட போகிறான். என்ன செய்ய போகிறான்? 5 பவுனுக்கு மேலே யாரும் பணம் கேட்டால், நகை கேட்டால் சட்டப்படி தண்டனை அப்படின்னு ஒரு அறிக்கையை பிரதமர் வைக்க போறாரு நம்ம நாட்டில். அப்போ பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். சரிண்ணா? உடனே அப்போ தங்க விலையை இறக்கவா அந்த சட்டத்தை போடவான ஒரு முடிவுக்கு வருவார். ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சி தானே ஆகணும். வியாபாரிகளுக்கும் பிரச்சனை, வாங்குறவனுக்கும் பிரச்சனை, செய்கிறவனுக்கும் பிரச்சனை. உலக நாட்டில இருந்து போடணும். சரி, ஏற்பாடு நம்ம 2 ஏற்பாடு பண்ணலாமா? சரி, காலைல வந்துட்டு வா, பிரச்சனை போட்டு. ஒன்னு புரிஞ்சுக்கா, வந்த மருமகா மறைமுகமான பிடிவாதம் உடையவா, அவனை கையில் எடுத்துக்கிறதுக்கு விரும்புதான். அவன் உழைப்புல உனக்கு உதவி நடக்கும் அப்படின்னு நம்புனா நீ உடுத்தின வேட்டியை அடமானம் வைக்கணும். அதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதனால இது பிரச்சனைக்குரிய விஷயம். அவனை தனி கொடுத்துறமாக்க அவன் சந்தோஷமா வாழுவான். உனக்கு வருமானத்தை தாரேன். 4 கடையில இருந்து உன்னை தொழில் செய்யறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த கூலி உன்னை உயர்த்தும். கால் ஒன்றுவான். வெற்றியாக்கி தாரேன். இந்த பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி வந்துச்சால உன் வாயில? ஏன்? ஆமா, என்ன படிக்கிற? கண்ண மூடு. பக்கத்துல வா, நல்ல உட்காரு. நீங்க 2 தொடாம உட்காருங்க. கொரு கண்ண முடிக்கா. பிரெயின் பக்கம் நரம்புல அப்படி லைட்டா ஒரு பெண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? அந்த பெண்டில் ரத்தம் போகிறதுக்கு லேட் ஆகும் பொழுது அப்படி. இப்போ வளர்ச்சியான பிறகு அது தெளிவாயிடுது. இனிமேல் அது வரவே செய்யாது. இன்னும் 3 மாதத்துக்கு நடக்கணும். வெற்றி ஆயிடும். இந்தா, எந்த குறையும் இல்லை. மனதை உயர்த்தி கொள்வாய். உத்தமமான பெண்மணி ஆகிவிட்டாய். உயர்ந்து விடுவாய். வாமா, வாயை குறைச்சாச்சுன்னா வாழ்க்கை அமைதியாயாச்சு. எப்படி? தப்பா சொல்லிட்டோன்னப்பா, பட்டது உனக்கு தான் தெரியும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. நான் ஒரு ராசி இல்லா ராஜா. எதை தொட்டாலும் எனக்கு தடுதலையும் பிரச்சனையுமா இருக்கு. தொழிலையும் பார்த்தாலும் அப்படித்தான், வீட்டில் நல்ல காரியங்களை பார்த்தாலும் அப்படித்தான். கிரகம் தெரியலையா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியலையேன்னு ஒருத்தன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். உன் பேர் என்ன பேருடா? கால் வந்துட்டு வா. என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுகமில்லை என்றவரை பார்த்து விட்டேன். என்ன பேரு? பழனிமலை முருகனை மாதிரியே இருக்கேடா. இப்போ என்ன வேணும் உனக்கு? பொண்டாட்டி எங்க இருக்கா? பழனிமலை முருகன் தனியே தானே இருக்காரு. வள்ளி தெய்வாண்டியோடவா இருக்காரு. காலில் வந்துட்டு வா. நடுங்குது கையெல்லாம்.
வா. 4818ன்னு ஒரு நம்பர் வருது. தண்ணி அடிப்பியா? சாப்பிடுவியோ? சோறு குடிப்பான், தண்ணி சாப்பிடுவான். அது 4818 அது. அது ஓன் சரக்கான்னு பாரு. போ பக்கத்தில் போ பாருடே. பாரு அண்ணனுக்கு அதுவும் இருக்கோ. அந்த காலத்தில் சொன்னாங்க, நான் கேட்டேங்கிறேனா. தண்ணி அடிக்க நிப்பாட்டினா பொண்டாட்டி வருவா. அந்த காலத்தில் சென்ட் அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? மனைவி பக்கத்தில் போனோன்னா மணக்கணும்னு அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? மனைவி பக்கத்தில் போனால் மணக்கணும், அந்த மனத்தை ரசிக்கணும்னு சொல்லி அடிப்பாங்க. இப்போ நீ பான்பராக்கு போட்டனா துப்பு கட்ட மூதி பக்கத்தில் வந்திருக்கு பாரு அப்படின்பா. உண்மையா இல்லையா? இதுக்கு தான் நீ கெட்ட பழக்கத்தை வைக்காதங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் உன் பக்கத்தில் வர்றதுக்கு அவளுக்கு மனசை அஞ்சக்கூடாது. உண்மையா இல்லையா? நீ 7 கொட்டை அழுக்க பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா எப்படி வருவா? குடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம்னு உன் பொண்டாட்டியை வர வைக்கணும். குடிக்க மாட்டியா? இன்னைக்கு 6 மணி வரையா? அதானே பார்த்தேன். காலைல வந்துட்டு வா. 6 மணி வரையா? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? இப்போ என்னடா செய்யணும்? அவளை வர வைக்கணும். என்ன தொழில் பார்க்குற? டிரைவர் புண்ணா ட்ரக் அண்ட் டிரைவரா? இல்லை அப்படி கிடையாது. சிரிக்காங்க உன்னை பார்த்து. நிமிர்ந்து உட்காரு. இந்த தோல் பூஜை 2 உழையுதா? இடுப்பு கடுக்கு. சில சமயத்தில் ஒன்றுக்கு வர்றது கஷ்டமாக வருது. சர்ன்னு வராமல் டர்க்குன்னு வருது. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? குடியால் வந்த வெனமுதேவி. கால் வந்துட்டு வா. அவன் உண்மையை சொல்லணும்ல. இப்போ அவன் என்னைக்கு திருந்த போகிறான்? வா பக்கத்தில். 3 மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவா. அதுக்காண்டி 3 மாதமும் வாரம் இல்லை, 3 மாதம் என்னைய பார்க்கவா. 3ஆவது மாதத்துக்குள்ள உன் பொண்டாட்டி வருவா, சேர்ந்து வந்து. வீடு, இடம், பேங்கு, லோன் சம்மந்தமாக குழப்பம் அடிச்சு வந்தவங்க யாரு? என்னப்பா என்ன விஷயம்? பேங்கில் என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. சொன்ன நான் உண்மையை சொல்லி தானே உன்னை கூப்பிட்டேன். பொய் சொல்லியா கூப்பிட்டேன்? இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. அவசரப்பட்டு விழுந்திய சாமியும் நினைக்கல, எதையுமே நினைக்கல. பே பே பே. மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், உன்னை சிந்திக்க வேண்டுகிறேன், சந்திக்க வேண்டுகிறேன். பக்கத்தில் வாங்க தம்பி. பத்திரத்தை படிச்சு பார்த்தேன். 3 பேருக்கு சார்பான இடத்துல தான் அந்த வீடு. அதுல ஓம் பங்குக்குரியதை தானே நான் வச்சிருக்கோம்னு உன் மண்டையில ஓடுற அறிவுக்கு தகுந்தாற் போல நீ செஞ்சிட்ட. இப்போ பேங்க்ல இருந்து உனக்கு சரியான நேரங்களில் பணத்தை கட்டணும். அப்படின்னா உன்னுடைய இருப்பிடங்களோ அல்லது முதல்களோ பறிபோகக்கூடிய நிலைமை வருது. இந்த நிலைகளிலிருந்து உன்னுடைய வீட்டி பணத்தை கொடுத்து காப்பாற்றினா போதுமாடா? கால் வந்துட்டுவாங்க. சரி, வேற என்ன வேணும்? யாருக்கலாம்? இந்த வரல எப்படி, இந்த வரல எப்படி, அந்த கைட்டு கண்ணை முடிக்கா விட்டுரு. மூச்சு சம்பந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்கு, பிரீத்திங். அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு. புரியுதா? இதெல்லாம் இயற்கையால வந்தது தான். இதை நம்ம குணமாக்கிடுவோம். இதுக்கு எதுவும் பேய் கொளாரோ தெய்வ குற்றமோ செய்வன வைவன இருக்குமோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எவனாவது இருந்தாமனா அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வாங்கட.
கேட்டிங்களா? அப்படி ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் நல்லாக்கி உங்களை சந்தோஷமா வாழ வச்சுருவோம். இந்தா பிடி மகனே, இந்த கனியில நான் இருக்கேன். வெற்றி உண்டு. சந்தோஷமா செய், நிறைந்த வருமானம் வரும், பணம் கிடைக்கும். புண்ணியம் அடைவாய். என்னை 5 முறை பார்க்கவா, செல்வத்தோடு இருப்பேன். நல்லா கர்மசாமிக்கு சரி. ஏன்னா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகன் பல நாளா வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி திரும்பி வந்து கடன் பட்டு கண்ணீர் விட்டுட்டான். ஆனாலும் இப்போ உன் குடும்பம் கடன் பட்டு ஏதிலார்கள் எல்லாமே உங்களை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு உன் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. உன் மகனை நான் அருமையாக வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனை சிறப்பா நிலையாக இருக்கவும் வச்சு உன் கடனையும் தீர்த்து தந்துட்டா போதும்லா. வேற என்ன வேணும்? அதுக்கு இன்னொரு 40 நாள் கால அவகாசம் இருக்கு. கொண்டு வந்து கையெழுத்து போட வைக்க அதை நான் உனக்கு வாங்கி தரேன். பிடி. ஆமா, பிடிச்சிக்கோ. வெற்றி உண்டு. இந்தாங்க, இதை தூர வச்சுக்கோங்க. அடுத்த பைசில் காலில் வந்துட்டு வாப்பா. காலில் வந்துட்டு வா, பிறகு பாப்பா. அந்த சிங்கப்பூர்காரரை போன் பண்ணி கூப்பிடு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. வீரனார் என்னும் ஒரு சில தெய்வங்களும் கருப்பசாமி அங்க இருக்காங்களா? இப்போ நீ பெத்த பிள்ளைகள ஒரு பிள்ளைய பத்திய மன வருத்தமும் மனக்கோளாறும் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும். இதற்கிடையில உங்களுடைய பணங்கள் வேஸ்ட் ஆகி இடம் தகுந்தமான மனக்குழப்பமும் கடன்களும் உன் குடும்பத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. முடியுமா? வாப்பா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தாரேன், பிள்ளைய சீர்திருத்தி தாரேன். இந்தா நான் கொடுக்குற பணம் லட்ச லட்சமா குவியும். சென்று வா, வென்று வா. கருப்பசாமிக்கு திருவாரூர். கருப்பசாமிக்கு இந்த ஊர் தான் திருவாரூர். திருவாரூர். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வாமா. யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டு வா. பூந்தோட்ட காவல்காரா. அது யாரு? அப்ப நீங்க நின்னுங்க. மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால உடல் ஆரோக்கியத்தால் பாதிக்கப்பட்டு உன் குடும்பம் கொஞ்சம் வேதனை அடைந்தது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இயற்கையாக வந்துச்சா, வேற எதுவும் மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருந்துச்சு. விவசாயம் சம்பந்தமான சில மனக்குழப்பமும் பிரச்சனைகளும் அதில் ஏற்பட்டதுனால மாந்திரிகம் நடந்தது என்பதுதான் உண்மையாகும். அதனால உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் ஒன்று விளையாடி கொண்டு இருந்ததை இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கு. அதுல உனக்கு குடும்பத்தில் இப்போ மங்களகரமான காரியம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷ காலம் தடையாக இருக்கு. அதனால உன் பிள்ளைக்கு கல்யாணத்தையும் நடத்தி கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கி இருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அதை சேர்த்துருவோம், வெற்றியாக்கிட்டாங்க. இந்த அப்படி ஜெயிச்சு இந்தாப்பா, நல்லா இருக்கு. சிவராமன் கொடுங்க. என்ன வேணும்? கருப்பசாமி, பணம் தான் கிடைக்கும், வேலை வந்து தானாகவே வந்துடும். போ. கருப்பசாமிக்கு விபூதி வைங்க, மகாசக்தியா இருப்பா. பூஜை நித்திய பாரு, அருமையா இருக்கு. அதே திருவாரூர் எல்லை பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. பாப்பா, என்னையா பொம்பளை பிள்ளைங்க? கால் விட்டோம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமை புகுந்த வீட்டுல கிடைக்கல. அங்க இருக்கிறவங்க அவங்கள வேதனைப்படுத்தி அவ வாழ்க்கையை வந்து பிரிஞ்சு போகக்கூடிய சின்னாபினமான நிலையில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு வாழ்வை இழந்து போகணும், அப்படின்னா உயிரை இழக்கணுங்கிற நிலைமையில அவ உள்ள இப்போ ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைகள்ல இருந்து மாற்றி உன் பிள்ளைய செம்மையா வாழ வச்சிருந்தா போதுமா? கால் விட்டுலாம். என்ன போய் ஒரு அடிச்சுருவோம். கால் விட்டு வா.
3 1 2 3 3 பங்கு இருக்கு. அங்க உள்ள சொத்துல 3 பங்கு வைக்க வேண்டியிருக்கு. அதுல உன் மருமகன் உன் பிள்ளை சம்பந்தமான விஷயத்துல அவங்களுக்கு வில்லங்கமான நிலை இருக்கு. அதை சமாதானமா முடிச்சு வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா பாப்பா தூரமா இருக்காங்க. காசு பணத்தோட கண்ணியமா வாழ்ந்துதான். அதே திருவாரூர் எல்லை என் தங்கச்சி மனத்தை திருத்தி தானு கேட்டு வந்தவன். சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க. வாப்பா தம்பி, என்ன வேணும்? சொத்துங்கிறதுக்கு வந்து என்ன விஷயம்? அதுக்கும் சொத்துக்கும் என்ன தொடர்பு? அதான் அவனுக்கு பேச தெரிஞ்சுதா? கால் வந்துட்டுவாங்க. அதான் நீ ஏனைய கொண்ட உளர்வு நினைச்சு தான் நான் அமைதியாக உட்கார்ந்தேன். கண்ண முடிக்கலாம். உச்சி கவாலத்துல இருந்து முதுகெலும்பு சம்பந்தமான வலி வேதனை உன் உள்ளத்துல இருக்கா? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி நிலைமைகள் இருக்கிறது. அது பண்ணவா வேண்டாமாங்கிற வேதனையும் மனச்சங்கடமும் உன் உள்ளத்துல இருக்கு. சவ்வுல பாதிப்பான்னு பார்த்தேன். எலும்புலேயே ஒரு சின்ன கீரல் நெரும்பி இருக்கு. ஸ்கேன்ல பாத்தீங்களா? கால் வந்துட்டு வா. அண்ணன் சொன்னா விவரம் சரியா இருக்கு. மைனர் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அதுல ஆபத்து வராது. அந்த பத்திரத்தை செம்மையா முடிச்சு உங்களுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்தி தரேன். இருக்கிற கடனை தீர்த்து கண்ணியமா வாழ வச்சு தரேன். இந்தா மகனே, நல்லா புண்ணியமாயிருமா? திருப்பூர் திருப்பூர் திருவாரூருக்கு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? திருப்பூர்காரங்களை அப்ப என்ன 10 நாளுக்கு இருக்க வைக்கட்டுமா? இருக்கட்டுமா? நமக்கு புண்ணியம் தானே. என்ன திருப்பூர் மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவங்க. மகன் பையன் கால் வந்துட்டு வரலாம். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? கோர்ட்ல வழக்கு இருக்கானே அப்படி நில்லுக்காங்க. வாங்கப்பா, மகனை கூப்பிடுங்க. வாடா செல்லக்குட்டி பேர. அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள், இன்று வருமாயேன் இந்த சுகமோ. என்ன வேண்டும் பிள்ளைகளுக்கு? சரி, கல்யாணம் ஆக மாட்டுக்கு. கருப்புசாமி என்ன நந்தீஸ்வரர் வரார? கண்ண முடுங்க. சிவன் கோயில் எங்கேயும் இருக்கா உங்க வீட்டு பக்கத்துல? கொஞ்சம் கண்ண முடுங்க. பெருமானே, என்ன விஷயம்? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்ன லக்கணம் தம்பி? கடகராசிங்க. உங்களுக்கு ஜாதகம் கணித்தது தவறு. தம்பிக்கு ரிஷப லக்கணம். ரிஷபம் என்பது என்னது? வந்தது. இப்ப எனக்கு காட்சி கொடுத்தது என்னது? நந்தி. நந்தி என்பது எது? காளை. ரிஷப லக்கணத்து காரணம் மிதுன லக்கணம்னு கணித்திருக்கிறேன். சரியாக 37 நிமிடங்கள் தப்பாக அந்த ஜாதகம் கணிக்கப்பட்டது. என்ன பிள்ளைகள் நீங்களெல்லாம்? ஜோசியர் நீங்க கொடுக்குற டைம் தான் அவர் வைப்பார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? 10:34. அப்படியா? 9:50க்கு ஆரம்பித்து 10:15 பிறந்திருக்கான். ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கான் பையன். உங்களுக்கு சொன்னது வந்து 10:40க்கு சொன்னாங்க. கால் வந்துட்டுவாங்க. கார் வந்துருச்சா? வரலாம். ரிஷப லக்கணம் நந்தி பெருமானுடைய. உலகத்துல நந்தி வந்து எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா?
திருமூலர் சொல்லுவார், நீ என்னடா படிச்சிருக்கிற? வெரி குட் வெரி குட். வெளிநாட்டுக்கு போனியா? போதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? நந்தி எழுந்தால் முத்தி இருக்கும் ஈசனை காண்பாய்ன்னு சொன்னார். என்ன சொன்னாங்க? நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிடுவீங்க? சிவபெருமானுக்கு முன்னால நந்தி உட்கார்ந்துருக்கும், சிவபெருமானுடைய காட்சியை அது மறைக்குது, அதனால அது எழுந்துருச்சுன்னா சிவனை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாக நீங்க நினைக்கிறேன். உண்மை அது இல்ல. நந்தி நம் கூட்டல் தீ, நம் கூட்டல் தீ. அது என்னது? நம்முடைய ஆத்மா. அடங்கி கிடக்கிற குண்டலினி என்னும் சக்தி என்னும் ஆத்மா எழுந்து நின்றால் சிவமென்னும் பரமஞானத்தை நீ காண்பாய் என்பதுதான் அதனுடைய வாக்கு. அதனால்தான் நந்தி எழுந்தால் முந்தி இருக்கும் ஈசனை காண்பாய் என்று உரைத்தார்கள். அத மாதிரி நந்தீஸ்வரனுடைய ஞானத்தை நான் கேட்டேன். 3 பிரதோஷத்துக்கு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சிடணும். களத்திர தோஷம். களத்திர தோஷம்னா உன்னுடைய முன்னோர்கள்ல ஒரு மனைவிக்கு மேல் 2 மனைவி கட்டி வாழ்ந்தவங்க இருந்திருக்காங்க. அதுல உள்ள பாவத்தினுடைய பிறப்பு அம்சத்துல ஒரு பாதிப்பு தான் இவனுடைய கல்யாணத்தை இப்போ தடை போட்டு வச்சிருக்கு. இவனும் இருதார யோகம் உடையவன். அதனால இந்த நிலைகளிலிருந்து மாற்றி ஜெயிச்சு தாரேன். நாளைக்கு காலையில என்னை பார்த்து போங்க. இன்னைக்கு ஊருக்கு போனா போயிட்டு வாங்க. 2 நாள் ஆச்சு. நாளையோட 3 நாள் ஆயிரும்ல. வாங்க வாங்க. காலையில பார்த்துப்போம். பார்த்து உடனே ஊருக்கு போயிடலாம். இந்தாடா நல்லா இருக்கு. இவன் வெளிநாட்டில் தான். இவனுக்கு வயசு எத்தனைப்போ? 45 வயசுக்கு மேலே இவன் வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கி உட்கார்ந்துருப்பான். புரியுதா? கால் வந்துட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அடுத்து பேசலாம். பராசக்தி. அதே 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 என்னப்பா? கால் வந்துட்டு வரலாம். கூக்குரலாலே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா. இன்னொரு கால் வந்துடலாம். ஒரு கிழவி என்னைய கடிச்சிருமோன்னு நிற்கலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தினுடைய உன்னுடைய வழக்குல நியாயம் இருக்குது. ஆனா உன் மீது தேவையில்லாம கிரிமினல் குற்றமும் சிவில் குற்றமும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து உன்னை மீட்டி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? ஆமா, பக்கத்துல வா. உன்னுடைய தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தாரேன். முருகப்பெருமானுடைய அருள் உன் குடும்பத்துக்கு உண்டு. என் கருணையினால் நீ உயர்ந்து கொண்டிருப்பாய். விடுதலை ஆகிவிட்டாய். சென்று வரலாம் மகனே. 3 முறை என்னைய பார்ப்பாயாக. கர்மசாமி, எனக்கு உரிமையான வீட்டை தராம வச்சு எரிக்கிருக்காங்க. கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல கழுத்தை நெரிக்கட்டுமா? உன் வீடு எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. உங்க வீடு எங்க இருக்கு? வீட்டுக்கு என்ன செய்யணும்? சரி சரி. இப்போ 2 தடவை வேணுங்கிறீங்களா? நீங்க இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாக்கா. ஏ முனியாண்டி ஜடையாண்டி முப்பரு மகுட்டாண்டி ஈஸ்வரன் பக்கத்திலே இருக்கானேவர் தாண்டி மாயாண்டி தெரென்று சுருட்டையும் இழுத்து கொண்டு. அக்கா வா, நல்லா இருக்கியா? உன் வீட்டை விற்க விடாம பக்கத்துல உள்ளவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏன் தடுத்துக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட போட்ட சண்டி அவன்கிட்ட போட்டிருக்கலாம்ல. குடும்பியை பிச்சிருவான். போடக்கூடாது. கருப்பசாமி, அவங்க மனத்தை மாத்தி என் வீட்டை வித்து எனக்கு பணத்தை கொடுத்துரு. நான் அதுக்கு அடுத்து அந்த ஏரியாக்குள்ளே போக மாட்டேன். வேற ஊருக்கே போயிருந்தேன். கால் வந்துட்டு வா. என்ன நான் வரேன்? அங்க இருக்கிறேன். இப்ப கேட்கிறேன். வா. ஏமா, நீ இருக்கிற இடத்துல கருப்பசாமி இருக்காரா? கற்பராயன் இருக்காரா? கற்பராயன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன முனியாண்டி சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வரன் இருக்காரா? சடையாண்டி, முனியாண்டி, மாயாண்டி, சொடரையாண்டி, காளியாத்தா இருக்காளா?
சரி, கால் வந்துட்டு வா. அத்தனை வரையும் கூப்பிட்டு என்னன்னு கேட்குவோம். ஜீவசக்தி. இந்தா 38 நாட்களில் அட்வான்ஸ் வாங்கிட்டு வருவேன். ஒரு சிறந்த வழக்கறிஞரின் உதவியால் நடக்கும். காப்பாத்தி தரேன். போயிட்டு வா. இந்தா இன்னும் ஏத்த மாட்டலாக்கா, என் தங்கம் இல்ல. போயிட்டு வா. அதெல்லாம் சொல்ல கேட்க மாட்டான். அதுக்கு அடுத்து பறிபோன வீடு கிடைக்குமா அல்லது வேற வீடு அமையுமா? அதுக்கு அடுத்து பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை வந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? அங்கே நின்று கொள்ளுங்கள். அப்பா உன்னால வந்து நிற்கோங்க, நான் பாத்துக்கிட்டேன். என்ன வண்டி வச்சிருக்கிற? என்ன கார் அது? வண்டியெல்லாம் ஒழுங்கா ஓடுதா? என்ன வண்டியை பற்றியே மண்டையை ஓட்டிகிட்டு இருக்க? ஒரு வண்டியும் ஓட மாட்டேக்கு, வாழ்க்கை வண்டியும் ஓட்ட மாட்டேக்கு. எப்படி பார்க்க போகிறேன்? எப்படா வாழ போகிறேன்? கால் வந்துட்டு வா பக்கத்தில். கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால கொடி கட்டி பறந்து உன் அட்ரஸ் எல்லாம் புகழ் வாங்குச்சு திருப்பூர்ல. ஆனா இடையில ஒரு வண்டி குறிப்பிட்ட வருஷத்துல சேதமாகி சட்டப்படி லாக் ஆகுச்சு. உண்மையா? அதுல ரொம்ப லட்சக்கணக்கான பணங்களும் நஷ்டமாகுச்சு. ஒரு உயிரே போயிருக்குமோங்கிற சந்தேகமும் ஏற்பட்டுருச்சு. அனந்தடா கால் வந்துட்டு வா. இலங்கை வர போயிட்டு வரணும். அப்பொழுது மாந்திரிகம் ஆரம்பித்து உன்னுடைய தொழில் பறி போய், இருக்கிற வீடு சம்பந்தமான விஷயமும் பறி போய், பல பணங்கள் நஷ்டமாகி, ஒரு சட்டப்படி ஒருத்தன் உதவுவான்னு சொல்லி அவனே உனக்கு எதிரியாகி உன்னை ஏமாத்தி கோர்ட்டு நாட்டு எல்லாமே உன்னைய தோற்க அடிச்சிடுதடா. இப்ப உனக்கு இருக்க வண்டியும் ஓட்டணும், உன் கடனையும் தீர்க்கணும். ஆமா, புதுமையாக உனக்கு ஒரு மாளிகை கட்டித்தரேன், என் பேரை போட்டு வாழ்ந்துக்கோ. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஒரு வியாபார ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாமா? சரி, ஒரு பேக்கரிஸ் ஆரம்பிச்சுக்கோ. வெற்றி உண்டு, செல்வமா இருப்ப. 3 முறை என்னைய பார்க்கலாம், ஆனந்தப்படுவீர்கள், அமைதியாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கால் வந்துட்டு வரலாம். லேய், கனிய சாதாரணமா நினைச்சிடாதடா குட்டி பேல. அடுத்து வரும்போது சரக்கு வாங்கிட்டு வந்துடுடா. நூறு தடவை கால் விட்டு வாக்கு. அப்பா அவங்கள்ட்ட கேட்டு நீ விளக்கம் சொன்னா போதும், புது கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வேணும்? நான் 2 வாரம் இப்போ தாரேன். பணம் கொஞ்சம் லேட்டா வரும். 6 மாதத்துல பெரிய பாப்பாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு தந்துடுவேன். இன்னும் ஒரு 90 நாளையில இவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். புரியுதா? இந்த 2ஐயும் நான் பண்ணித்தாரேன். ஆமா, இப்போ நீங்க ஓட்டக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்குரிய ப்ராடக்ட் பொருள்கள் எல்லாம் இதுவரை கிடைக்காம தான் வீணா அந்த மிஷினெல்லாம் போட்டு நீ கடத்தை கட்டி வாடகையை கட்டி பணமெல்லாம் வீணாகுச்சு. அதனால இப்போ சொந்த இடத்துல இருக்கு. மீண்டும் அந்த ப்ராடக்ட் வருமா வராதான்னு ஒரு சந்தேகம் வேற உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதை வர வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. தொழிலை தொடங்கலாம், அசத்திடுவோம். போதுமா? நீ கூடுதலா பேசுவீங்க. கர்மசாமிக்கு வெற்றி மாலை கொடுப்பா. இந்தா ஆர்டர் வரும், தொழிலை வெற்றியாக்கி தரேன், ஆனந்தமா நடத்தி தரேன். ஒவ்வொரு நாளும் தியானம் செய். சனி பகவானுடைய ஆட்சி இருப்பதனால் உன் மனம் சஞ்சலம் அடைகிறது. ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாத குழப்பத்தில் இருக்கிறாய். அதை தீர்த்து தருகிறேன். கர்மசாமிக்கு பகவானே, கர்மசாமி உன் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட மாலை இது பூரணமான வெற்றியை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டும். வாழ்க. கர்மசாமிக்கு இந்தாப்பா, எல்லாம் ஜெயிக்குவாங்க செல்லப்பட்டி.
3 மாதத்துல உனக்கு வேலைக்குரிய அறிகுறி கிடைச்சிரும். என்னைய பார்க்க ஓடி வாரு. விட்டுவு. கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமி, நாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியல. மனசெல்லாம் பாதிக்கப்பட்டு